நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உண்டு பண்ணப்படக்கூடிய விடயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். ஒரு மனிதன் பள்ளியில் உள்ளே இருந்து பொய் பேசுகிறான். அவன் பொய்யை பேசுகிற நேரத்தில் பாவம் என்று விளங்கித்தான் பேசுகிறான். பள்ளியிலே சலாம் கொடுத்து விட்டு ஒருவனை பார்த்து, என்னடா அங்க ஒரு பிரச்சனையா என்று பொய்யை சொல்கிறான். திரும்பி பார்த்தவுடனே அவன் ஓடோடி வருகிறான். என்னடா என்று கேட்கிறான். இல்லடா ஏப்ரல் ஃபூல் என்று சொல்கிறான். இல்லடா நான் சும்மா தமாசைக்கு சொன்னேன் என்று சொல்கிறான். வெளியிலே போனால் அவன் தலையிலே குத்தி கொண்டும் கல்வை நோகடித்துக் கொண்டும் இருக்கிறது. பேசினது பொய்யடா. நடா பள்ளியில் உள்ளே நான் பொய் பேசின பாவம் செஞ்சேனா யா அல்லாஹ் என்று கையேந்து தௌபா செய்கிறான். இது யதார்த்தமானது. இந்த தௌபா அவனின் ஈமான். ஷைத்தான் இந்த இடத்தில் தோல்வியை சந்திக்கிறான். இன்னொரு மனிதன் பள்ளியில் உள்ள இருந்து கொண்டு நபிகளார் செய்யாத ஒன்றை மார்க்கம் என்று ஜனாதாவை வைத்துக் கொண்டு நன்மையை தேடி போய் குளிக்க சென்று சேற்றை பூசி வருகிறான். சஃபுல இருந்து கொண்டு நபிகளார் அமைதியாக இருந்தார்கள். அது இருந்தது. இவன் புகுத்தி இருக்கிறான். எல்லோரும் வரும் வரைக்கும் லெப்ப சத்தம் போட்டு சொல்கிறார், வாருங்கள், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன். தொடர்ந்து குல் ஹுவல்லாஹ் மட்டும் ஓதுகிறார். எல்லோரும் வந்து விட்டார்களா? மைக்க வாயிலை வைத்துக் கொண்டு குல் அஊது பிரப்பில் பலக் அப்போதுதான் அவர் ஓதுவார். உங்களிடத்தில் இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியாது. கொழும்பிலையும் நிறைய இருக்கிறது, மற்ற இடங்களெல்லாம் இது மலிந்து இருக்கிறது. அவன் செய்வது நன்மை என்று நினைக்கிறான். அதற்கு மேலாக இந்த ஜனாதாவுக்கு விமோசனத்துக்காக நன்மையை ஈசால் செய்கிறேன் என்று சேர்க்கும் நோக்கிலே செய்கிறான். நபிகளார் செய்யாத பாவம் என்று அவன் விளங்கவில்லையே. அவன் அந்த இடத்தில் செய்வதெல்லாம் சுத்தமான பாவம். ஓதிய குல் ஹுவல்லாஹ்வுக்கு நன்மை கிடைக்காது, பாவம் கிடைக்கும். இதுதான் அடிப்படை தெளிவு. இதைத்தான் நபிகளார் சொன்னார்கள். சுவர்க்கத்தை கொடுக்க அல்லாஹ் நலவை நாடுகிறானா? அல்லாஹ் மார்க்கத்தில் தெளிவைத்தான் கொடுக்கிறான். இந்த மனிதன் இருக்கிறானே, குல் சூராவை ஓதினான். பள்ளியின் உள்ளே இருந்து சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 33. அதற்கு பின்னால் இமாம் ஃபஅலமு அன் அஃலத ஸிக்ர் 10 முறை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று 10 முறை ஓதுகிறான். இவன் நினைக்கிறான் மன நிறைய நன்மையை சேகரித்தேன் என்று. அந்த இடத்தை குறித்து நபிகளார் காட்டாத வழிமுறையை நீயாக ஒரு இபாதத்தாக 33 சுப்ஹானல்லாஹ்வுக்கு பின்னால், அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 33க்கு பின்னால் நபிகளார் காட்டாத ஒன்றை நீங்கள் செய்தால் அதற்கு நன்மை கிடைக்காத, பாவம் கிடை. இது உட்புகுத்தப்பட்டது. இதை செய்தால் பாவத்தில் இருக்கிறான். இவன் மௌத்தாகும் வரைக்கும் இதை வருந்தி பாவம் என்று நினைத்து தௌபா செய்வானா? சுஃபியானு ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அல் பித்அத்து அஹப்பு இல ஷைத்தான் மினல் மஅசியா. ஒரு மனிதன் நன்மையை என்று நினைத்து பாவத்தை செய்கிறான். அந்த மனிதன் செய்கிற பித்அத் இருக்கிறது பாவம். ஆனால் அவன் பார்வையிலே நன்மை என்று நினைக்கிறான். யாராவது அதை தடுப்பார்களா? பள்ளியில் உள்ளே இருந்து வருந்துவார்களா? சந்தோஷப்படுவார்களா? 10 விக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னேன் அல்ஹம்துலில்லாஹ் மன நிறைய சொல்கிறான். தெளிவில்லை, பக்தி இருக்கிறது. அவன் நினைக்கிற நன்மை என்று அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அந்த இடத்தில் குறித்து நீ இடத்தை குறித்து நபிகாட்டாத விதத்தில் உருவாக்கிறதனால் அதற்கு பாவம் இருக்கிறது. அவன் பாவத்தை ஒரு நாளும் தௌபா செய்ய மாட்டான். ஏன்? அவன் நன்மை என்று நினைத்து செய்தான். பள்ளியில் உள்ள பொய் பேசுகிறான். அவன் உடனே வெளியே வந்து தௌபா ஏன்? பாவம் என்று விளங்கி செய்தான். இது வித்தியாசம். அதனால் ஒரு மனிதன் பாவத்தை செய்வது சைத்தானுக்கு விருப்பம் என்பதை விட பித்அத்தை செய்வது சைத்தானுக்கு விருப்பம். ஏனென்றால் பாவத்தை செய்து விட்டவன் தௌபா செய்வான், பித்அத்தை செய்து விட்டவன் பாவத்தோடு மரணம் வரும் வரைக்கும் பாவத்தோடு இருப்பான். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,